இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா ஒருத்தான பழைய திங்ஸ் வந்து இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரெயின் தான் ரெடி பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட் வீல் ஒரு 3, அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் இன்ஜின் வந்து எடுத்துருக்கிறோம். இதை வச்சு ட்ரெயினுக்கான இன்ஜின் பார்ட் தான் ரெடி பண்ண போகிறோம். இது நம்ம வழக்கமாக பண்ணுறது தான். பேக் சைடில் ஒரு 2 வீலு அண்ட் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 2 வீலு, இதுக்கு வந்து ஒரு சீட்டு ஒரு ஸ்டேரிங் வந்து வைப்போம். இவ்வளோ தான். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சரசரம் ரெடி பண்ணி விட்டுருவோம். எனது பக்கம் ஒவ்வொரு கட்டத்திலும் நானே நம்பிக்கையுடன் நிற்கிறேன். நான் சிரித்தால் உலகம். இப்போ நம்ம ட்ரெயினோட இன்ஜின் பார்ட்டில் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிச்சிட்டோம். இப்போ இதை பற்றி லைட்டாக ரிவ்யூ வந்து பண்ணிடுறேன். வண்டி மாடல் வந்து பார்த்து 2026 சிங்கிள் ஓனர், 4 வீல் வந்து பார்த்து நல்லா இருக்குது. அப்புறம் சொல்ல போகிறதுல சும்மா ஃபன். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் இந்த ஸ்டேரிங் மெத்தட் தான் வந்து வச்சிருக்கிறோம். நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வளையம் லைட்டாக வளைச்சாலுமே பட் வந்து வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கு த்ராட்டில் இந்த இடத்துல வந்து வச்சிட்டோம். பேட்டரி அங்கே இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ராட்டில் அப்படி ஸ்டெக் ஆயிடுச்சு. அதுதான் வண்டி சல்லுன்னு ஓடிட்டாப்பில். இனி கண்ட்ரோல் பண்ணிடும். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரே ஸ்டார்ட்டில். கிளம்புவோமா? லைட்டாக த்ராட்டில் கொடுத்தாலும் பயங்கரமாக மூவ் ஆகுதுங்க அது பாட்டில். அப்பா பிரேக்கும் அதுக்கேற்ற மாதிரி நிற்கிது. எந்த இடத்துல ஒட்டில் நிற்கிது நல்லாவே வந்து மூவ் ஆகுது. இதில் எந்த குறையும் வந்து கிடையாது. நமக்கு அடுத்த கட்ட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ட்ரெயினோட லுக்கை வந்து கொண்டு வரணும். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம ட்ரெயினோட மெயின் லுக்கை கொண்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பேரல் பாதி கட் பண்ணது வந்து என்ன வந்து கிடந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட இன்ஜின் ஃப்ரண்ட் சைடில் வந்து வைக்க போகிறோம். அப்படி வச்சு வெல்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரெயினோட லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கிடச்சிரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா மிக அருமையாக வந்து கொண்டு வந்துட்டோம். அடுத்தபடி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துலேருந்து இப்படி பாக்ஸ் மாதிரி ஏற்றணுமா வச்சுங்களேன், நமக்கு வந்து ட்ரெயினோட ஃபுல் லுக்குமே வந்து கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ணி அந்த பாக்ஸ் வந்து வெல்ட் அடிக்கிறோம். இப்போ நம்ம 4 கார்னருக்கு ஒரு 4 ஸ்கொயர் பைப் ஸ்டாண்டாக இருக்கிற மாதிரி வெல்ட் அடிச்சோம். ஓரளவு லுக்கு வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 4 ஸ்கொயர் பைப் இணைக்கிற மாதிரி அப்படியே மேலே பாக்ஸ் மாதிரி ஸ்கொயர் பைப் வச்சு வெல்ட் அடிச்சு விட்ருவோம். ஃப்ரண்ட் சைடில் கிளாஸ் லுக்கை கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த இடத்துல எப்படியோ ஸ்கொயர் பைப் வச்சு வெல்ட் அடிச்சு விட்ருவோம். கிட்டத்தட்ட நமக்கு லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக வந்துகிட்டே இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துக்கு நேரம் நம்ம உள்ளே வர்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோரை வந்து ரெடி பண்ண போகிறோம். அப்படி ஓப்பன் பண்ணிட்டு வெளில வர்ற மாதிரி. நமக்கு டோர் ரெடி. இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். போய்த்து ரிட்டன் வந்து இப்படியே சாத்தி விட்டுடலாம். இதில் ஏதோ ஒரு 2 விஷயம் வந்து குறையிற மாதிரியே இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகை வந்து இந்த இடத்துல குழாமெலாம் வந்து போய்கிட்டு இருக்கும். புகை குழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குழா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்ஸிங். அந்த குழா தான் இப்போ இந்த இடத்துல சொல்லிட்டு அடிக்க போகிறோம். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸல் சைலன்சர் எடுத்து அதை கட் பண்ணி சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வந்துருக்கிறோம். இப்போ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படியோ சொல்லிட்டு அடிச்சு விட்டுருவோம். அந்த செகண்ட் குறை என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ட்ரெயினில் வந்து இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து அப்படி கூரா ஊசியாக கீழ் வாக்கில் வந்து வரும். அது வந்து நம்ம இதில் இன்னுமே வந்து பண்ணலை. அதை தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ நம்ம ட்ரெயினோட லுக்கை வந்து ஃபுல்லாக வந்து கொண்டு வந்துட்டோம். பார்க்குறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவிழாவில் ஓடும் பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் மட்டும் தான் இருக்குது. ஓகே, நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளேவுட் வந்து சீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக ட்ரைவ் பண்ணி பார்த்துருவோம். நம்ம வெல்ட் அடித்த வெல்ட்டெல்லாம் எதுவும் சேக் ஆகுதா இல்லை சவுண்டு வருதா அப்படிங்கிறத. ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஒரே அடி தான் அருமையாக ஸ்டார்ட் ஆகிறாப்புல. இன்னைக்கு அந்த பேரில் வச்சோம்னாலே சவுண்ட் லைட்டாக வருது. அண்ட் வளையிறது பயங்கரமாக வளையுது. எனக்கு இதுதான் வேணும். ஏன்னா அந்த ஒரு இடத்துல ரவுண்டு போடுறாங்க, ஈஸியாக இருக்குங்க. ட்ரெயின் சூப்பராக வளையுது. இந்த சைடு வளையுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நல்லா வளையுது. அந்த பேரலை மட்டும் பெயிண்ட் அடிச்சு விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சவுண்ட் ஓவராக வருது அதில். நீ நம்ம இதுக்கு மேலே பிளேவுட் அடிக்க போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இப்போ வந்து அடிக்க போகிறது கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி நம்ம இழுத்துக்கு போகிறதுக்கு ஒரு 3 பெட்டி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பிளான். அந்த 3 பெட்டி ரெடி பண்ணிட்டோமா வச்சுங்களேன், இது கூடவே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் பிளேவுட் வந்து அடிச்சு விட்டுடலாம். அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 3 பெட்டியை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு 1.5 ஸ்கொயர் பைப்பு ஒரு 2 அடிங்களுக்கு வந்து எடுத்துருக்கிறேன். இதோட 2 சைடுமே டம்மி வச்சுட்டு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்ததாக பைக் வீல் ஆக்சில் போல்ட் ஒரு 2 வந்து எடுத்துருக்கிறேன். இதை டம்மிக்கு மேலே சென்டராக பார்த்து வச்சுட்டு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணது 2 வீலை மாட்டுறதுக்கான வீல் ஸ்டே தான். ஸோ நம்ம இருந்து 2 ஸ்கூட்டர் வீல் வந்து எடுத்துருக்கிறேன். இதை இப்போ இந்த ஸ்டேல வந்து 2 சைடு மாட்டிக்கிடுவோம். அடுத்த ஸ்கொயர் பைப்பை யூஸ் பண்ணி 2க்கு 2 அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணிக்கிடுவோம்.
இப்போ இதோடைய 4 கார்னர்லையும் ஒரு அடி நீளத்துக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் போஸ்ட் வெல்ட் அடிச்சுக்கிடும். இனி கீழே எப்படி 2க்கு 2 அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணமோ அதே மாதிரி இதுக்கு மேலே 2க்கு 2 அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் வரப்போகுது. அவ்வளோதாங்க. இனி இந்த பாக்ஸை தூக்கி அப்படியே இந்த வீலுக்கு மேலே வச்சுட்டு வெல்ட் அடிச்சு விட்ருவோம். இப்போ நான் டோர் கொண்டு ஒன்று ஸ்கொயர் பைப்பில் வச்சு வெல்ட் அடிச்சிருக்கிறேன். இந்த ஸ்கொயர் பைப்பை பெட்டியில் இந்த இடத்துல வெல்ட் அடிக்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெட்டியை ட்ரெயின் கூட கனெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். இதே மாதிரி அந்த பெட்டியோட பேக் சைட்லேயே ஒன்று வெல்ட் அடிச்சு. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த பெட்டி இந்த பெட்டி கூட கனெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பெட்டி எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்து இருந்திருப்பீங்க. இதே மாதிரியே இந்த 2 பெட்டி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு வழியாக சிறப்பாக 3 பெட்டி ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ட்ரெயினில் இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஸ்கொயர் பைப் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ எவ்வளோ வேலை வந்து பார்த்துருப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா வந்து தெரியும். அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட வியூ வந்து பாருங்களேன். அந்த வீல்லாம் வரிசையாக கொடுத்துருக்குறோமா, பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. ஓகே, இனி என்ன பண்ணுறோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேவுட்டை சீட் பண்ணுறோம். ஒரு பெட்டிக்கு பிளேவுட்டை சீட் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் அடுத்தடுத்த பெட்டிக்கு சீட் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் கிடந்த பிளேவுட்டை யூஸ் பண்ணி பெட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டோம். லாஸ்ட்டில் வந்து ட்ரெயினுக்கு பிளேவுட் பார்த்தாம போச்சுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 4 அப்படின்ற சைஸில் ஒரு 2 பிளேவுட் வந்து எடுத்து வந்துருக்கிறோம். இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளேவுட் வந்து சீட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ஒரு வழியாக பிளேவுட்டை வந்து சீட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி அடுத்த கட்ட வேலையாக பெயிண்டிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ட்ரெயினை டெஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இனி இந்த இன்ஜின் பார்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண பெட்டி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறோம். அந்த வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்போ அப்படியே இன்ஜின் கூட வச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்கிற ஹோல்ஸ் போட்டு அது கூட தான் நம்ம வந்து பெட்டி வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது போல்ட்டை போட்டு அதே மாதிரி தான் அடுத்த பெட்டி கனெக்ட் பண்ண போகிறோம். தீவ கூட தீவக்கு போல்ட்டு இருந்துச்சு மாட்டி 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 டக்குன்னு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பிறந்து கட்டிக்கிட்டு இருக்கு. வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு போல்ட்டை கூட எங்கிட்ட மாட்டி விட்றோம். தீசு போல்ட்டு கொடுறா இந்த நட்டு அம்பிடுதேன். நம்ம ட்ரெயினை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புகை கூட வச்சோம் பார்த்தீங்களா, இதுலேருந்து புகை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து டனல் வந்து போட்டுருக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி வந்து போட போகிறோம். அவ்வளோதாங்க. இதை வந்து அப்படியே போக வந்துக்கிட்டே இருக்கும். பார்க்க நல்லா இருக்கும்ல. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுறோமா? ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வண்டி கிளம்பிருச்சு. சவுண்டு ஹெவியாக வரும் நினைக்கிறேன். ஏன்னா பிளேவுட் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம்ல. எங்கேப்பா போனா? வேளாங்கண்ணியா? வேளாங்கண்ணி தான் போது. ஏறுங்க 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 ஏறுங்க. ஆளையை தேர்த்திங்க அவ்வளோதாங்க ட்ரெயினில். என்ன வெளியே ஏரியா சப்பலாமா? ஓகேவா? ஏன் வண்டி முக்குது? ஓகே, போய் வைக்கிறியா? வண்டி சும்மா வெறித்தனமா இருக்க லுக்கு. ஊரே நம்மளை தான் பார்க்குது. ரோட்டுக்கு மேலே ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு அப்படின்னு. வண்டி பாம்பன் மலை வந்துருச்சுப்பா. நம்ம திருவிழாக்கெல்லாம் போனோம்னா வச்சுங்களேன், ஒன் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து வாங்குவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அன்லிமிட்டடாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா ஜாலியாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பெருசாக வெயிலெலாம் கிடையாது. நல்லா உள்ள சூப்பராக இருக்குது. இப்போ நிக்கஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலில் வந்து கிடக்குறாங்க. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? அண்ட் நம்ம போகிற ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா கல் மேடு, அதுக்கப்புறம் வளைவு எக்கச்சக்கமாக இருக்குங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சவுண்டுமே ட்ரெயின் மாதிரி தான் வருது. கட்ட கட்டன்னு அந்த கல்லில் ஏறி போதில்ல. அதுக்கு நொறுக்கு சரி தானங்க.
ஆனால் நிறைய பெட்டி போட்டு ஓட்டணும், பார்க்க செம்மையாக இருக்கும், பயங்கர நீளமாக. ருக்குமணி வண்டி வருது, ஓரம் போ ஓரம் போ அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குங்க. மணலுக்குள்ள வீல் பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்லோவாக வந்து போகுது. பட் இதுதான் நல்லா இருக்கு. பெருசாக சவுண்ட் இல்லை மணலுக்குள்ள. நம்ம ரோட்டில் போகும்போது தான் அந்த கல் வந்து கடப்பட சவுண்ட் வந்துச்சுங்க. நம்ம ஒரே இடத்துல ரவுண்ட் அடிக்க போகிறோம் சொன்னோம் பார்த்தீங்களா, அது இந்த பொட்டெல்லாம் டெஸ்டிங் வந்து போன போகிறோம். பயங்கரமாக இருக்க போகுது. ஆரம்பிச்சிருவோமா? இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த கோயில் திருவிழா ஆரம்பிப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் டிக்கெட் எடுத்து இல்லைனா இது மெயினே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக வளையும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வளைச்சு திருப்பலாம். மழை பெஞ்சதுல மண் ஈரமாக கிடக்காதனால வீல் சுத்துது, கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்குது, ஒழுங்கா வளைய மாட்டேங்குது. ஒரே இடத்துல ரவுண்ட் அடிக்குதுங்க, வெறித்தனமா இருக்கு. இதுதான் உண்மையான அந்த கோயில் திருவிழாவில் உள்ள ராட்டனம். அது ஒரே இடத்துல ரவுண்ட் சுற்றி சுற்றி தானே வரும், அதே மாதிரி இருக்கு. இப்போ ரவுண்டை சுருக்கியாச்சுங்க, சின்ன ரவுண்டு. இது நல்லா இருக்கு, ஒரே இடத்துல சுத்துறது. இது ரியலான ராட்டனம் போல இருக்குல்ல. வெரிதானா. அவ்வளோதாங்க, இவங்க டைம் வந்து முடிஞ்சிருச்சு. இவங்க இறக்கி விட்டு அடுத்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறோம். தம்பிஸ் கொஞ்சம் இறங்க கீழே. எங்கட இவங்கள அழகணும். வாங்கடா டே நிதிஷ், வாடா நீ வாடா நிதிஷ். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற வந்து கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முடிஞ்ச வீடியோ ஒரு லைக் பண்ணி கொடுத்துருக்கேன், ஏன்னா பயங்கரமான வேலை வந்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வரட்டோமே, பாய். அப்படியே ஒரு ரவுண்டை போட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகிறோம்.